வேலன் சீரியல்ல இப்போ ரடகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. அந்த பொண்ணு வந்து மாற்றி வந்து பேசுது. ரத்தனவேல் பாண்டியன்ட்ட ஆனந்திக்கு தூக்கி வாரி போட்டுருது. சரிம்மா, நீ கேட்ட பணத்தை வந்து நான் வந்து தந்துடுறேம்மா, நல்லபடியாக படிக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரத்தனவேல் பாண்டியனும் லிங்கமும் அப்படியே அங்கேருந்து கடந்து போகிறாங்க. அந்த இடத்துல தான் நிற்கிறாங்க ஆனந்தி முன்னாடி. வேத நாயகியும் அவங்க பையன் ரஞ்சித்தும் வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஆனந்தி, உனக்கு எதுக்குமா இந்த தேவையில்லாத வேலையெல்லாம், இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு நீங்களாம் வந்து யோசிக்கிறீங்கன்னு தெரியுது. ஆனால் நீ எல்லாம் எனக்கு எதிராக வந்து ஆட்டம் ஆடுறத நினச்சாதான் எனக்கு காமெடியாக இருக்குமா. ஆக வேண்டிய வேலையை போய் பாருமா சின்ன பொண்ணா. தேவையில்லாமல் எங்கள் லைனுக்குள்ளே வராத. நீ சின்ன பொண்ணாக இருக்கிறனால தான் நான் உங்ககிட்ட பேசுகிறதோட நிப்பாட்டிக்கிட்டேன். ஏய், நீ எதுக்கு மாற்றி சொல்லிக்கிட்டு இருந்த? ஐயா கிட்டே இதை தானே சொல்லணுன்னு. ஆமாம், இவங்கள்ட்ட பேசி நான் பணம் வாங்குறதுக்கு தான் முதல்ல நான் இங்கே வந்தேன். இவங்களை எப்படி பார்க்குறதுனே தெரியாமல் இருந்தேன். நீ தான் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு உதவி செஞ்சு கொடுத்துருக்க. அதனால தான் இவங்க எனக்கு பணம் கொடுத்தாங்க. அதை நான் வாங்கிட்டு இங்கேருந்து நான் கிளம்புறேன். போதுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சிரிச்ச முகமாக பேசுகிறாங்க. ஆனந்தி, எனிவே நான் எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து நீ தான். தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. ரஞ்சித்தோட லவ்வரு. அட பாவீங்களா, இப்படியாடா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது கோச்சிக்கிட்டு வந்து போகிறாங்க. அந்த இடத்துல வேலன் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டணும். ஐயா பேச்சை கேட்குறதா இல்லை ஜானகி அம்மா பேச்சை கேட்குறதா ஒன்றும் புரியலையே. எப்படி இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்ட போகிறேன், இல்லை கடைசி நேரத்தில் வந்து ஏதாவது திருப்பம் வந்து பண்ணிடலாமான்னு சொல்லி வேலன் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, வேளா யோசிக்கிறியா வள்ளி கழுத்தில் எப்படி தாலி கட்டலான்னு? நீ யோசிச்சா தானே வந்து அடுத்தது என்ன செய்யணும்னு உனக்கு தெரிய வரும். நான் இப்போ பாரேன் உன்னை பத்திரமா வந்து தூங்க வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பால் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஏங்க, ஏன் இப்படி குழப்பமாக இருக்கீங்க? திட்டம் போட்டுக்கலாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த பாலை குடிச்சிட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா அப்படின்னு சொல்லி பால் எடுத்து பெஞ்சில் வந்து வச்சிடுறாங்க. இப்போ வந்தோடனே வந்து பால் எடுத்து சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொன்னால் ஏதாவது சந்தேகம் வரும். ஏங்க, உங்களுக்கு எதுவும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் எதுவும் வேணுமாங்க? நீங்கள் இப்படி நிம்மதியாக வந்து தூங்கினா மட்டும்தான் நாளைக்கு வள்ளி கழுத்தில் தாலி கட்டும்போது நல்லா இருக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணுங்கள். எல்லாம் ஓகே தான். ஆனந்தியோட வாழ்க்கையை நீ பார்த்துப்பல்ல. கண்டிப்பாங்க, எங்கள் அண்ணனும் ஆனந்தியும் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அதுக்கு நான் வந்து 100% வாக்குறுதி வந்து தரேங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க, நடிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரேணுகா. அந்த இடத்துல ஏங்க பாலை குடிங்கங்க, இல்லாட்டி எங்கள் அம்மா வந்து என்கிட்ட ஏதாவது ஒன்று நச்சு நச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே பால் எடுத்து சாப்பிட்றாங்க. சாரி வேலா, நீ இப்போதைக்கு நல்லா தூங்கு, அப்புறமேட்டு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு வேலன் மாட்டுக்கும் அசந்து வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஜானகி அம்மா வந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என்னது இந்த நேரம்னு பார்த்து ஃபோன் வருதேன்னு சொல்லி திருப்பி ரூம்குள்ளே வந்து அப்படியே ஃபோன் பார்க்குறாங்க. அத்தனை தான் போட்டிருக்காங்க. ஜானகி அத்தனை எழுதலை போல். அதனால நம்ம ரேணுகாவுக்கு ஒன்றுமே தெரியல. என்னடா அது, இப்போதைக்கு யார் ஃபோனையும் எடுக்க வேணாம், இவர் மடுக்கு தூங்கட்டும்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து வெளியில் வந்து வராங்க. இது எல்லாமே வந்து நம்மளோட எதிர்காலத்துக்கு நல்லதுக்கு தாங்க நான் இது மாதிரிலாம் செஞ்சேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வள்ளி வந்து அவங்க அம்மாவை இந்த மண்டபத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வரணும்னு ஆசை. ஆனால் எப்படி நிறைவேற்றுறதுன்னு தெரியாமல் திங்க் பண்ணுறப்ப நம்ம யோசிக்கவே வேணாம், டைரெக்டாக அப்பாட்ட வந்து கேட்போன்னு சொல்லி அவங்க அப்பா ரூம்குள்ளே வந்து வராங்க. ரத்னவேல் பாண்டியன் கிட்டே வந்து பேசுகிறாங்க. என்னம்மா வள்ளி, திடீர்னு இந்த ரூமுக்கு வந்திருக்க? அப்பா, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணித்தாங்க, என் ஆசையை நிறைவேற்றுவேனே. என்னம்மா நீ இப்படி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னோட ஆசையை எதுவாக இருந்தாலும் சொல்லுமா, சட்டு சட்டு நான் நிறைவேற்றுறேன். அது எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் வந்து சத்தியம் பண்ணால் மட்டும்தான் நிறைவேற்ற முடியுமா என்ன? இல்லைப்பா, நீங்கள் சத்தியம் பண்ணுறேன்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் தான் என்னோடய ஆசையை வந்து சொல்லுவேன். சரிம்மா, சின்ன பிள்ளைத்தனமா விளையாட்டுத்தனமாக வந்து பண்ணுறேன்னு சொல்லி சத்தியம் வந்து பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம ரத்னவேல் பாண்டியன், அப்பா, என்னோடய ஆசையே நீங்களும் அம்மாவும் ஒன்றா சபையில் நின்று என்ன ஆசீர்வாதம் பண்ணணும் தான் என்னோடய ஆசை. தயவு செஞ்சு இதுக்கு மட்டும் வந்து கொஞ்சம் மனசு இறங்கி வாங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. பல்லி, நீ இதைத்தான் வந்து முன்கூட்டியே கேட்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் சத்தியம் பண்ண மாட்டேன். உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா, அதனால தான் நான் வந்து உங்கள்கிட்ட இப்படியெல்லாம் கேட்டேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு வந்து தூக்கி வாரி போட்டுருந்தேன். அந்த இடத்துல என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே, இப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க நம்ம ரத்னவேல் பாண்டியன். அப்பா, எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டீங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே வந்து ஏன் ஆசை, ஏன் விருப்பத்துக்காக நீ இந்த கல்யாணத்துக்கே வந்து ஒத்துக்கிட்டம்மா. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நான் உன் ஆசையை வந்து எப்படி நிறைவேற்றுறது தானே இந்த அப்பனுக்கு வந்து சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். கண்டிப்பாக வந்து உன் ஆசையை வந்து நான் நிறைவேற்றுறேம்மா. ஆனால் அதில் சின்ன ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான். என்னப்பா, மணமேடைக்கெல்லாம் ஏறவே கூடாது, கீழே தான் நிற்கணும். மூணாவது மனுஷி மட்டும் பார்த்துட்டு இந்த கல்யாணத்தை வந்து
நீ சொன்ன மாதிரி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவள் மாட்டுக்கு போய்கிட்டே இருக்கணும், சரியா அப்படின்னு சொன்னோன்னே வந்து சரிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்பா கொஞ்சம் மனசிறங்கி வாங்கப்பா, இதுக்கு மேலே என்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்னோன்னே, அப்போனா எங்கள் அம்மாவை நான் ஃபோன் அடித்து கூப்பிடலாமா? தாராளமாக கூப்பிட்டுக்க. எனக்கு இன்னமும் உங்கள் அம்மா மேலே எனக்கு கோவம் தான். அவள் உனக்கு அன்பும் பாசமும் வந்து காட்டினதே இல்லை. வீட்டில் இருக்கும்போது தானே வர முடியாது. உன்னை படிக்க போகும்போது பார்த்துருக்கலாம், காலேஜ் போகும்போது பார்த்துருக்கலாம், அப்போல்லாம் எதுவும் பார்க்காதவ இப்போ வந்து அன்பா பாசமாக வந்து பேசுகிறான்னா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. நீ வந்து நல்ல பொண்ணு, அதனால தான் கடைசி நேரத்தில் என்கிட்ட வந்து சத்தியம் வாங்கி அம்மா வந்து இந்த கல்யாணத்தில் இருக்கணும்னு நினைக்கிறேன். சரிம்மான்னு சொன்னோன்னே வந்து வெளில கேஷுவலாக வந்து வந்துடுறாங்க. அந்த இடத்துல நம்ம வள்ளி அப்பன்னு பார்த்து வேலன் மாட்டுக்கும் என்ன செய்கிறாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி வேலன் வந்து பார்க்கலான்னு போகிறாங்க. நம்ம வள்ளி அப்பன்னு பார்த்து ஏன்னா வேலனும் ஃபோன் அடித்து ஜானகி அம்மாவை கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் பார்க்கலான்னு போயிட்டுருக்காங்க. ரேணுகா வராங்க. அவங்க இப்போ தான் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும், தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னு வந்து சரிம்மா நான் பார்த்துக்கிறேன். அப்போனா இப்போ அடுத்தது நம்ம முத்தையாவை தான் பார்க்க போகணும்னு சொல்லிட்டு முத்தையாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுமே, சொல்லுமா, ஜானகி அம்மாவை ஃபோன் அடித்து மண்டபத்துக்கு வந்து கூப்பிடுங்க. மண்டபத்துக்கா? அதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. மண்டபத்துக்கு வந்தால் ஏகப்பட்ட பேர் பிரச்சனை பண்ணுவாங்க. லிங்கம் இருக்காப்புல, வேதநாயகி இருக்காப்புல, அப்பா வந்து வர சொல்லிட்டாங்க நம்ம அம்மாவை. அதனால் ஜானகி அம்மா வரதுனால எந்த பிரச்சனையும் வராது, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு வந்து உண்மையாக தான் சொல்கிறியா? சரி நான் ஜானகிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறேன்னு சொல்லி முத்தியா வந்து ஜானகி அம்மாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. லைன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கால் பண்ணோன்னே போகவே இல்லை. ரெண்டாவது வாட்டி கால் பண்ணோன்னே அம்மா மண்டபத்துக்கு வந்து வாங்கம்மா, ஐயா வந்து அனுமதி கொடுத்துட்டாங்களாம் அப்படின்னு சொன்னேன். கொடுங்க நான் பேசிக்கிறேன்னொன்னே உடனே வந்து வள்ளி வந்து பேசுகிறாங்க அவங்க அம்மா கிட்ட. அம்மா இன்னமும் என்னம்மா அங்கே பண்ணிகிட்டு இருக்க, இங்கே வாம்மா மண்டபத்துக்கு அப்படின்னு சொன்னோன்னே சரிடா நான் காலையில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது காலையிலலாம் ஒன்றும் வர வேணாம், இப்போயே வா, ஏன்னா கல்யாணத்துக்கு வந்து டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. சரிடா நான் வந்துடுறேன், ஆனால் இந்த அம்மாவை பார்க்கணுன்னு உனக்கு இப்போ தான் தோணுச்சா அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா நீ இப்படியெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் போய் கல்யாண பொண்ணை வந்து அழ வைக்கிறேன் பாரு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஜானகியும் வள்ளியும் சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உன்னோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும், இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு வேலனு முத்தையா நீங்கள் 3 பேர் வந்து திட்டம் போடுறீங்க. இது எல்லாமே எனக்கு தெரியாமலாம் இல்லைம்மா, ஆனால் என்ன பண்ணுறது, எது நடக்குமோ அதாமல் நடக்கும். தயவு செஞ்சு வந்து அந்த எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு என்னை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த மண்டபத்துக்கு வந்து வாங்கம்மா, சரிங்களா? எந்த விதமான பிரச்சனையும் வேணாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து வள்ளி வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. சரிம்மா நீ சொல்லிட்டல, நான் உடனே ஓடி வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து நம்ம வள்ளியை பார்க்கலான்னு சொல்லி மண்டபத்துக்கு வந்து வராங்க. மண்டபத்துக்கு வந்தால் நிச்சயம் வந்து பிரச்சனையாகுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல முத்தையா நான் பார்த்துக்கிறேன், எங்கள் அம்மா என் கூட தான் இருக்க போகிறாங்க, இனிமேட்டு இத்தனை நாளாக வந்து தள்ளி தள்ளி இருந்த வரைக்கும் போதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம வள்ளி. வெயிட் பண்ணி பார்ப்போம்.